Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. நான் லைட்டாக தான் பேசுகிறேன். எனக்கு முன்னாடி ஆட்டமில்ல டம்முன்னு விழுந்துருச்சு. முதல்ல எங்கள் மாசன்னு பேசும்போதே பாதியை சுட்டார். வரவேற்புங்கிற பேரில் வரவேற்பு விட்டுட்டு நிறைய விசேஷம் சொல்லிட்டாங்க. அடுத்து எங்கள் பிரியன், எங்கள் மருத்துவர் காந்தராஜ் என்ன எப்படா மாட்டுவேன்னு நினச்சிட்டே இருந்திருக்காரு. இப்போ பேசினதுக்கும் அவருக்கு இருக்குது. இப்போ பேசினார்ல அண்ணா பேசின பிரிவினை அப்படியே இருக்குனார்ல, அங்கே வெளியே நோட் போட்டாங்க. அவர் இன்னும் 10 நிமிஷம் பேசினார்னா நமக்கு மேலே எங்கள் மாசன மேலேயும் கேஸ் வந்துடும். ஆனால் அவ்வளோ விஷயம் இருக்குங்க. பாருங்கள், போகிற போக்கில் எவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் தான் ராம் சார்கிட்ட சொன்னேன், பெஸ்ட்டு யூடியூபர் அது பாண்டியனை சொன்ன மாதிரி. அவர் இதை கேட்கணுன்னா காதில் இதை வச்சு தான் வரிசையாக நின்னாங்க அவர் அடிக்கிறதுக்கு. எப்படா காந்தராஜனை வெளியே வருவார் அடிக்கணும்னு நிறைய பேர் காத்துட்டு இருந்தான். ஆனால் பார்த்தோன்னு விட்டுறாங்க. அது காரணம் அவ்வளோ விஷயக்காரங்க. எனக்கு நம்மளை போகிற போக்கில் கிட்டி விட்டு போயிட்டார். நான் நம்மளையும் ராஜீவ் கொலையில் என்னையும் தான் பிடிக்கிறதுக்கு தெரிஞ்சாங்க. எனக்காவது பரவாயில்லைங்க. என் வரவேற்புக்கு எனக்கு பாம்குரோல் நடந்தது. அப்போ பிரபாகரன் கூட இருக்கிற பேபி சுப்பிரமணியம் வந்துட்டு போனார். எனக்கு ஒரு படம் தம்பி கொடுத்துச்சின்னு சொல்லி படம் கிஃப்டாக கொடுத்துட்டு போனாங்க. அந்த ஒரு படத்துக்காகவே என்னை உள்ளே தூக்கி வைக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அண்ணன் போகும்போது சொன்னார், போகிற போக்கில் நான் பிரபாகரனோடய இருந்தேங்கிறார். அப்புறம் இவர் விட்டுருப்பாங்களா? இதில் இன்னொரு புது தகவல் வேறு சொல்லிவிட்டார், நான் வீரப்பனோடு இருந்தேன்னார். இது எப்போ தெரியாமல் போச்சே? ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் போச்சு. இல்லைன்னா எனக்கு அடுத்து போடா அவருக்கு தான். ஆக எல்லாத்துலேருந்தும் தப்பிக்கிறதுங்கிறத விட அந்த விஷயத்தானம் உண்மையிலேயே கடைசியில் பேச வச்சுருக்கணும். எங்கள் அண்ணனை கடைசியாக பேச வச்சு கலன்னு. அது அண்ணன் சொன்ன மாதிரி, பாண்டியன் சொன்ன மாதிரி, எல்லா பால்லையும் சிக்ஸர். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது பாண்டியன்னா அவர் குருநானக் காலேஜுக்கு பேச வந்தால் எப்படி பேசுவார் அது மாதிரி பேசி போயிட்டார். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னெல்லாம் பேசுவாங்களோ. ஆனால் அவருக்கு ஒரே சந்தேகம் என்னென்னா மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி. நாங்கள்லாம் நான் கம்பெனி ஆர்டிஸ்ட்டு. நான் எங்கள் ராமனெல்லாம் நான் கம்பெனி ஆர்டிஸ்ட்டு. நீங்கள் தொழிலுக்கு புதுசு இங்கே. ஆனால் மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சின்னு நம்மளை நம்ம இவங்கெல்லாம் மதிக்கிறாங்களே அதை எடுத்து சொல்லுங்கன்னு தான் அவர் கூப்பிட்டுருக்காரு. அதுக்காக தான் கூப்பிட்டார ஒழிய என்ன நம்மளை விட்டு அவங்களாம் எப்படி பிரிக்கிறது? அதாவது ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்வார், அந்த சனியவர் மறந்து தொலைச்சிட்டேனே. குடிதழுவி கோல் வச்சு மாநில மன்னன் அடிதழுவி நிற்கும் உலகு. அது கலைஞருக்கும் பொருந்தும், அண்ணன் தளபதிக்கும் பொருந்தும். ஏன்னா ஒரு மாநில மன்னன் என்ன செய்கிறாரோ அதை அடியொற்றி மற்ற மாநிலங்கள்லாம் காப்பி அடிக்கிறது இருக்குல்ல, அது எங்கள் மாசம் அழகாக சொன்னார். அதுக்கு முன்னாடி எல்லாரையும் அரவணைச்சு போகணும். இப்போ பாண்டியனை சொல்லும்போது சொன்னாங்க பாரு, ஏன்னா எல்லாமே சேர்ந்து கூட்டணிலாம் சேர்ந்து ஒரே கட்சியாக தெரியுது அப்படின்னு சொல்லி. அதுக்கு நல்ல உதாரணம், அனைத்து கட்சி இந்த தொகுதி வரையறதுக்காக அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு பரபரப்பாக இருந்துச்சு 5ஆம் தேதி. அப்போ எனக்கு 4ஆம் தேதி 4ஆம் தேதி எனக்கு
ரகசியமாக எனக்கு ஒரு ஃபோன் வருது. அண்ணே வாழ்த்துக்கள்ண்ணே, உங்களுக்கு விருது, அரசாங்க விருதுன்னாங்க. நான் யார்கிட்டையும் சொல்லலை. எனக்கு வந்து கலைஞர் எழுதுகோள் விருது எனக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இது 5ஆம் தேதி, 4ஆம் தேதி. நான் அதை ஒன்றுமே யார்கிட்டையும் சொல்லலை. என்னை சொன்னவர் உண்மையை சொன்னாரா பொய்யை சொன்னாரா, நம்மளை ஏன் எழுதுகோள் விருது சரியான விருது, அது பெரிய விருது, நம்மளை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ட்டு நான் யார்கிட்டையும் சொல்லலை. நான் என்ன நினச்சேன், காலையில் அறிவிப்பு வரும், அறிவிப்பு இருந்தால் சொல்லிடலாம். காலையில் முறை சொல்லி பார்த்தேன், அறிவிப்பு வரல. ஏதாவது செய்தி வரும், வரல அப்படியே இருந்தது. அன்னைக்கு சாயந்தரம் வைத்தியநாதன் ஃபோன் பண்ணாங்க, அது செய்தித்துறை ஐஏஎஸ். அண்ணே கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு விருதுனார். ஏங்க இது என்னங்க சத்தம் இல்லாமல் கொடுக்குறாங்க, நீங்கள் என்னங்க அறிவிப்பே கொடுக்கல, நாளை காலையில் இருந்துக்கிட்டு இப்போ நீ சத்தம் இல்லாமல் சொல்கிறீங்க அப்படின்னேன். இல்லைண்ணே வரும்ண்ணே அப்படின்னார். அடுத்த நாள் காலையில் எனக்கு 10 மணிக்கு வர சொல்லிட்டாங்க. போனேன். 10 மணி ஆச்சு, 10:30 ஆச்சு, 10:45 அப்புறம் ஏன்னா அண்ணன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்போ ஒருத்தர் வந்தார். அண்ணே ஒன்றும் இல்லை, அப்போலோ போயிட்டு வந்துடுவாங்க அண்ணன் அப்படின்னு ஒரு மெய்காப்பாளர் வந்து சொல்கிறார். 10:50 ஆச்சு. இன்னொருத்தர் வந்தார், முக்கியமான ஆள். அண்ணன் வந்து உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க, அப்போலோ போயிட்டு வந்துடுவாங்க, கொஞ்சம் தாமதமாகிடுச்சு, கோச்சு வேணான்னு சொன்னாங்க. மறுபடியும் இன்னொருத்தர் வந்தார். இதெல்லாம் 5-5 நிமிஷத்துக்கு ஒருக்க சொல்லிட்டே இருக்காங்க. 11-11 ஆச்சு, வரேன்ட்டாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு 6 பேர் வந்து வருத்தம் தெரிவித்தாங்க லேட்டாகிறது. மறுபடியும் வந்தாச்சு. வந்து என்னை பார்த்த உடனே சொன்னது, அண்ணே கோச்சுக்காய்ங்க, அம்மாவை பார்க்க போயிட்டேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வேணார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. என்ன அவகிட்ட பார்த்தேன். அப்போ பேசிகிட்டு இருந்தோம். என்ன அம்மாவுக்கு என்ன ஆச்சுண்ணே, இடையில போகிறீங்களே, ஏதாவது வருத்தமா, ஏதாவது கொஞ்சம் வருத்தமாக இருக்காண்ணே. இல்லை நான் காலைல பார்க்க போனோம், நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுனார். அப்பையும் சொல்கிறாரு, அண்ணே கொஞ்சம் அதனால லேட் ஆகிடுச்சுண்ணே அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டோம். சார் நாம் வந்து ஒரு சாதாரண பத்திரிக்காரன், ஒரு சிஎம் சார். லேட்டாக அரை மணி நேரம் லேட்டாக வர்றதுக்கே ஒரு கிட்டத்தட்ட 8 தடவை சாரிங்கிறார். இது நமக்கு பெருமை இல்லை. ஒரு பத்திரிக்காரன் வந்திருக்கான், அவனை உட்கார வச்சுருக்கோம். இந்த பண்புங்கிறதுல இதாங்க திராவிட மாடல்னு சொல்கிறான். இது எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா, பெரியார் விருது எனக்கு 2010 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது வள்ளூர் கோட்டம் பேராசிரியர் வந்துட்டார், எல்லோரும் வந்தாச்சு. அண்ணன் வர்றதுக்கு 15 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. நானும் உட்கார்ந்தேன். ஒரு 20 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. வந்த உடனே பேராசிரியர்கிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே நான் பக்கத்தில் இருக்கேன். யோ உமக்கு தான் வந்திருக்காரு, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாராம், தூங்கிட்டாராம். அண்ணன் சொல்கிறாங்க. எனக்கு நான் காதில் கேட்குற மாதிரியே, ஐயோ நான் தூங்கிட்டேன், எனக்கு வந்து எழுப்பியிருக்காங்க, நான் எந்திரிக்கவே இல்லை, கோபாலுக்கு கொடுக்கணுமே, ஐயோ அதான் ஓடியாந்தேன். யோ உமக்காதான் ஓடியாந்துருக்காரு. இது அந்த அன்பை நம்ம வாங்கி வச்சுருக்கோம், அது வேறு விஷயம். இப்போ இதே பண்பு தந்தைகிட்ட இருக்குது, தனையன்கிட்ட இருக்குது. அதை விட முக்கியம், ஏன் முத நாள் சொல்லலை, இது அறிவிக்கலை அப்படிங்கிறதுக்கு காரணமே, இந்த அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க பாருங்க. இந்த செய்தி வந்து அதை கெடுத்துடக்கூடாது. அதாவது இந்த விருது செய்தி முத நாள் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூடுறத, இந்த செய்தி வந்து எந்த இடத்துலையும் அது சலசலப்பை உண்டு பண்ணிடக்கூடாது. செய்தி வந்து அது மேலோங்கி இது கீழே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அவ்வளவு, அதாவது எதிர்பார்ப்போடு அதை கூட்டியிருக்கார். அப்போ தான் எண்ணிக்கை வந்து உட்காந்தோடனே எண்ணிக்கை எனக்கு உடனே வருது. 58 பேர் வந்தாச்சு 62 பேரில். சார் சாதாரண விஷயமே இல்லை. அதாவது அதில் திட்டினவங்களும் இருக்காங்க, ஏச்சினவங்களும் இருக்காங்க, நீங்கள்
குண்டக்கு மண்டக்க பேசினவங்க எல்லாருமே சேர்ந்து 58 பேர் ஒரே அரங்கில் உட்கார வச்சு ஒரு விஷயத்தை நம்ம பேசுவோம். இன்னும் 1 வருஷம்தான் இருக்குது, 1 வருஷம்தான் தேர்தல் இருக்குது எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி. ஆனால் 58 பேரையும் உட்கார வச்சு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், இதை பற்றி என்ன சொல்கிறீங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம், அதில் இங்கே வந்து சொல்லிவிட்டு பின்னாடி போய் ஒருத்தர் மாற்றி சொல்லிட்டு போயிட்டார். அது வேறு விஷயம். யார், நம்மால் தான் ஜெயக்குமார். அவர் என்ன சொல்லிட்டாரு, கூட்டம் முடிஞ்சிச்சு வெளியே வந்தோடனே வந்து ஒரு கண் துடைப்பு நாடகம் தான் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவருக்கு தெரியல, அதாவது அவங்க கட்சி சேர்ந்து அனைத்து கட்சி கூட்டம் போடுற மாதிரி நினச்சிக்கிட்டார். இது வந்து தளபதி ஆட்சி சேர்ந்து முடிவெடுத்த ஒரு அனைத்து கட்சி கூட்டம். அதில் இவங்க எடுத்த உடனே அவர் பேசுகிறார், யார், ஜெயக்குமார் பேசுகிறாரு, தொகுதி மறுவரையறை நடந்தால் தமிழ்நாட்டிற்கு உள்ள 7.18% பிரதிநிதித்துவம் நீடிக்க வேண்டும் என்பதும், இது குறித்து பிரதமர் எழுத்து மூலமாக உறுதியளிக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை அதற்கேற்றபடி திருத்த வேண்டும் என்பதும் அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டது. அது முதல்ல வரவேற்று பேசிட்டு இதை சொல்கிறாரு யார், ஜெயக்குமார். வெளியே போனவர் இது கண் துடைப்புன்ட்டார். ஆனால் அவர் பேசின உடனே முதல்வர் வந்து அதுக்கு பதில் சொல்கிறார். அதிமுகவின் சார்பில் நம்முடைய மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி அதை ஏற்றுக்கணும்னு சொன்னது, அது ஏற்கப்படுகிறது. தொகுதி மறு சீரமைப்பின் காரணமாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் தற்போதைய பிரதிநிதித்துவ சதவீதமான 7.18 என்பதை எக்காரணம் கொண்டும் ஒன்றிய அரசு மாற்றம் செய்யக்கூடாது என்று இக்கூட்டம் வலியுறுத்துகிறது. இது அதிமுக சொன்ன திருத்தத்தை அப்படியே தீர்மானத்தில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்திலே அறிவித்து இதை வந்து வெளியிடுறாங்க. இப்போது வெளியே வந்து இவர் என்ன சொல்லிட்டாரு, இது வந்து கண் துடைப்புன்னு சொல்லிட்டார். ஆனால் எங்கே மூக்கொடைஞ்சிட்டாருன்னா, முதல்ல அவர் வாழ்த்தி பேசினார் இல்லையா, அதை என்ன பண்ணிச்சு செய்தித்துறை, அந்த வைத்தியநாதன் ஐஏஎஸ் தலைமையில் இருக்கிற டீமு அதை வெட்டி முதல்ல டிவிக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. டிவியிலே அதிமுக பாராட்டிடுச்சு, வரவேற்றுருச்சுன்னு செய்தி வந்துடுச்சு. இவர் வெளியே வந்து இல்லை இது வந்து கண் துடைப்பு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு உண்மையிலேயே அசிங்கமாயிடுச்சு. அதை நான் சிஎம்ட்டு சொன்னேன். நல்ல விஷயம் என்ன, அன்னைக்கு உடனே செய்தித்துறை வந்து இதை பண்ணதுனால அவர் வெளியே வந்து அரசியலுக்காக அவர் சொன்ன காரணம் அது பொய்ன்னு வந்து நிறுவனமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை பாராட்டி சொன்னேன். அப்போ தான் அந்த எல்லாரும் சேர்ந்து இந்த தொகுதி வரையறைக்கும் சரி மும்மொழிக்கும் நம்ம போராடணுங்கிற ஒரு ஒற்ற கோட்டில் எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அவர் பாடுபடுறதை பார்த்தா உண்மையிலேயே கலைஞரை பார்த்த மாதிரி நான் நினச்சேன். ஏன்னா இப்போ அண்ணன் சொன்ன போகிற போக்கில் காந்தராஜன் சொன்னார் பாருங்கள், பஞ்சு சவுக்கில் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாருன்னு. செருப்பு போட மாட்டேன்னு சொன்னவர் 4 நாளில் செருப்பு போட்டுவிட்டான். அந்த ஆள் ஆட்சி போகிற வரைக்கும் செருப்பே போட மாட்டேன்னு சொன்ன ஆள் 4 நாள். அப்போ அந்த ஆளுக்கு முடிவு வந்துருச்சு, அடுத்த வாட்டி இவங்க ஆட்சியை கலைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி. அப்போது இன்னொருத்தர் அதுவும் அண்ணன் காந்தராஜனை போகிற போக்கில் ஒருத்தர் இப்போ தான் வந்தார், ஏபிசிடி கற்றுக்குள்ளே சிஎம் ஆகிறேங்கிறாரு. அவர் சிஎம்மாகவே நடக்கிறார், பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து நான் தான் சொன்னேன், நேற்று யார்கிட்டையும் சொன்னேன், கத்தின்னு ஒரு படம், அப்புறம் பீஸான்னு ஒரு படம். பீஸாவா அது பாருங்கள், சனியை மறந்து போச்சு, என்ன படம் அது, பீஸ்ட்டுன்னு ஒரு படம். இந்த 2 படத்துலையும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தீவிரவாதிகளே ஒரு வேட்டையாடுற மாதிரி படம். யார் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் இக்தாரில் கலந்துக்கிட்டார் ஐயா, அவர் கத்தியிலையும் பீஸு இந்த மாதிரி இதுலலாம் அவர் வந்து வேட்டையாடுற மாதிரி, அது முஸ்லீம் தீவிரவாதிகள். அது பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாதியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இவர் வந்து மேலே தனியாக அந்த அது ராக்கெட்டை ஏதோ ஒரு இளவு அதில் போய் அந்த உள்ளே இருந்தால் அவர் தூக்கிட்டு வருவார், தூக்கிட்டு வந்து மறுபடியும் கொண்டு உட்கார வைப்பார். இப்போ திடீர்னு போனால் இப்தார் விருந்தில் உட்காந்து கூழ் குடிக்கிறார். என்ன பனையூர்லேருந்து ஒரே ஒரு முறை தான் வெளியே வந்திருக்காரு, ஆனால் சிஎம் ஆகணுங்கிறாரு.
இப்போ இந்த பக்கம் போனீங்கன்னா பஞ்சு சவுக்கில் அடிச்சுக்கிட்டவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார், எல்லோரும் பாஜகவுடன் கூட்டணி சேருவதற்காக தவம் கிடைக்கிறார்கள்னாரு. நம்மால் ஒருத்தர் பாஜகவா நோன்னு சொல்லியிருந்தவர் கடைசி நேரத்தில் 6 மாதம் இருக்குல்ல கூட்டணிக்கு, அப்போ நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். அப்போ அண்ணன் சொன்ன ஒரு விஷயம், இந்த கூட்டணிங்கிற ஒரு விஷயம் பாஜகவும் மேப்படி எடப்பாடி கட்சியும் சேர்ந்துக்குது. ஏன்னா எடப்பாடி அவர் அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர். ஆனால் என்ன நான் ஒரு கணக்கு சொன்னேன்னா, இப்போ பாண்டியனை சொன்ன மாதிரி தான் ஒரு கணக்கு. எப்போ நாம் 1லேருந்து ஆரம்பிப்போம், திமுக கூட்டணி 1லேருந்து இப்போ ஒவ்வொரு ஆளுக்கு எத்தனை % ஓட்டு இருக்குன்னு ஆரம்பிப்போம். ஆனால் இங்கே பாஜகவும் அதிமுக சேர்ந்தால் -18லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த ஓட்டு இருக்குல்ல, இஸ்லாமிய ஓட்டு, கிறிஸ்தவ ஓட்டு, இந்த ஓட்டு அந்த ஓட்டுலாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் பகிச்சு வச்சுருக்காங்கல்ல, அதை பூரா நீங்கள் மைனஸ்லேருந்து தானே ஆரம்பிக்கணும். இவங்க என்றைக்கு 1க்கு வந்து அதுக்கப்புறம் அங்கே போகணும். அப்போது இவங்க சேரணும்யா, அப்போ தான் நல்லது. ஆனால் எந்த கேப்பும் விடாமல் இந்த கூட்டணியை பக்கபலமாக வச்சுக்கிறது. இவ்வளவு தாராளம் கூடவே கூடாதுண்ணே, இவ்வளவு தாராளம்லாம் அண்ணனுக்கு கூடவே கூடாது. நானாக இருந்தேன்னா ஐயப்பா ஏன்னா இவ்வளவான இறக்கம். அப்போது ஒரு மனுஷன் இந்த மக்களுக்கான இந்த நல்லாட்சியை கொடுக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு இறங்கி போகிறாருங்கிறத பார்க்கும்போது அவருக்கு வந்து எத்தனை முறைனாலும் நம்ம வந்து வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதாவது கலைஞர் வந்து ஒரு முறை சொல்லியிருப்பார், நல்லா சொல்லியிருப்பார், ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்பு. அது மாத்திரம் இல்லை, அவர் அதோடு சேர்த்து என்ன சொல்கிறாரு, உழைப்பு என்றாலும் ஸ்டாலின், ஸ்டாலின் என்றாலும் உழைப்பு அப்படின்னு ஒரு இடத்துல முத்தாய்ப்பாக சொல்லுவார். அந்த உழைப்பை இந்த பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா தெரியும். பிறந்தநாளுக்கும் இந்த மும்மொழிக்கும் அந்த தொகுதி வரையறைக்கும் அவர் பாடுபட்டதை பார்க்கும்போது மறுபடியும் ஒரு கலைஞர் வந்து அப்படியே நம்ம முன்னாடி ஓடுற மாதிரியே அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். முத்தாய்ப்பா நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி. அந்த ஆட்சி எங்கேன்னா, ஒன்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், எங்கள் அண்ணன் மாசண்ணன் சொன்ன மாதிரி அந்த சிறப்புகளை தெலுங்கானாவிலேருந்து அதிகாரிகள் வந்து எப்படி செய்கிறீங்கன்னு பார்த்துட்டு போய் அதை அங்கே வந்து வச்சுருக்காங்க. ஒன்று. அடுத்து இந்தியா கடந்தும் இத்திட்டம் கன்னடா அரசினால் பாராட்டப்பட்டு அங்கும் இதை கடைப்பிடிக்கிறாங்க. 2. இங்கிலாந்து நாடும் அடுத்த மாதம் தொடங்கி தொடக்கப் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வரதா இப்போ ஒரு அறிவிச்சிருக்காங்க. 3. அதே போல் முதல்வருடைய மகளிர் திட்டம் மகளிருடைய 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை புதுச்சேரி, கர்நாடகா, உத்தரகாண்டு உட்பட பல மாநிலங்கள் அதை வந்து ஏற்றுக்குச்சு. அதை வந்து ஏற்றுக்கிட்டு அதை பின்பற்ற முனைந்திருக்கு. 2. அப்புறம் டெல்லி மாநில, இப்போ அண்ணன் போகும்போது சொன்னார், டெல்லி மாநிலமும் இப்போ அந்த தேர்தல் நடந்த பிறகு பாஜக வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கு, நாங்களும் வந்து பெண்களுக்கான உரிமை தொகை தருவோன்னு சொல்லிட்டு. அது நம்மளோட கூட தரேன்னு சொல்லியிருக்கான். அவன் கூட தரானா அல்வா கொடுக்குறானா அப்புறம் தான் தெரியும், அப்போ பின்னாடி பார்த்துக்குவோம். ஆனால் சொன்னது செய்கிற ஒரு அரசு நம்மளாக தான் இருக்கும். அடுத்து அண்ணனுடைய எங்கள் மாசுடைய கைங்கரியம், அதாவது மக்களை தேடி மருத்துவத்தில் இது வரைக்கும் 2 கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அந்த 2 கோடி பேரும் வந்து நம்ம திமுக கட்சியை சேர்ந்தவங்கள, திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்கள எல்லோரும் இருக்காங்க. அதில் அதிமுக இருக்குது, பிஜேபி இருக்குது, நீங்கள் வீணாக போன கட்சிகள் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த எல்லோரும் சேர்ந்து 2 கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னா இன்னும் எவ்வளோ பேர் பயனடையணும்? அப்போது அதே மாதிரி இன்னுயிர் காப்போம் திட்டம், இந்த இன்னுயிர் காப்போம் திட்டங்கிறது சாதாரணமாக செஞ்சுட்டு இதை செயலாக்குறது அந்த வீரியம் வந்து எங்கள் மாசு பண்ணுறதை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் தொலைவில் இருந்து. ஏன்னா ஒருத்தன் 48 மணி நேரத்தில் அடிபட்டவனா 48 மணி நேரத்தில் அவனை வந்து உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிற அந்த முயற்சி இருக்குல்ல, இன்னுயிர் காப்போம் திட்டம். அந்த திட்டம் எத்தனை உயிர்களை காப்பாற்றிருக்குங்கிறீங்க, எத்தனை உயிர்கள் சத்தம் இல்லாமல். இது பூராமே நீ அக்கௌண்ட்டில் சேருதோ இல்லையோ, இதை காப்பாற்றின உயிர்கள் எல்லாமே நீங்கள் வந்து
தளபதிக்கு எனக்கு எப்பயும் பக்கபலமாக நிற்பாங்கிற அந்த ஒரு 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 அதாவது நான் அனுதினமும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் முந்தா நாள் இரவு பேசினேன். ஒரு ஆர்டிஸ்ட்டு இதில் விழுந்துறாரு, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பாத்ரூமில் விழுந்துறாரு, தலை கீழே இருக்கிற நரம்பு கட் ஆயிடுச்சு. ஒரு மருத்துவமனை இல்லைங்க இது ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அண்ணனுக்கு சொன்னேன். அடுத்த நிமிஷம் தேரீரி ராஜன் சொல்லிட்டு நம்ம ஜிஹெச்சோடைய டீனு, ராஜீவ்காந்தி ஜிஹெச்சோடைய டீனு லைனுக்கு வந்தார். அண்ணே நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோன்னே வந்திருக்கேன்னார். இது நம்மங்கிறனால இல்லை, அது யார் ஃபோன் பண்ணாலும் அந்த நான் போய் பார்த்தேன். நேற்று அந்த மருத்துவமனையில் அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்தேன். அவரோட சொந்த ஒரு 30 பேர் இருக்காங்க. 30 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. அப்போ இந்த இன்னுயிர் காப்போங்கிற அந்த திட்டம் இருக்குல்ல, ஏன்னா பெரியாரும் ராஜாஜியும் நம்ம ரொம்ப நண்பர்கள். ஏன்னா அரசியலில் அவங்க எங்கள் காந்தராஜன்ட்ட அந்த சப்ஜெக்டை கேட்டாலே அவர் ஒரு பெரிய வகுப்பு எடுப்பாங்க. அவங்க 2 பேரும் அரசியலில் வைரி, ஆனால் நட்பில் 2 பேரும் அவ்வளவு நட்பாக இருந்தாங்க. ராஜாஜி இறக்கும்போது மருத்துவமனையில் இருக்கும்போது பெரியார் வீல் சேரில் போய் கூடையே உட்காந்து நேற்றுக்கு இன்றைக்கி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அது இறந்த பிறகும் கூடையே போனவர். அந்த நட்பு அப்படியே இருந்தது. அதே மாதிரி அண்ணாவும் காமராஜரும், அதே மாதிரி கலைஞரும் எம்ஜிஆர். இந்த நட்பு பாராட்டின விஷயம் அவங்களுக்கு பிறகு ஒரு 25 வருஷம், அதாவது அப்படியே ஒரு கேப் வந்துச்சு. எப்போ அம்மணி ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த 25 வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப். இந்த அரசியலில் ஒரு என்னது ஒரு சகோதரத்துவம் இருக்காது, ஒரு நட்பு இருக்காது. ஒரு எதிரணியை பார்த்தா முறைச்சிட்ருக்கிற அந்த பாணி 25 வருஷமாக தொடர்ந்தது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2000 ராஜ்குமாரை மீட்டிட்டு வரும்போது ராஜ்குமாரை ஒரு இடத்துல வச்சுருந்தோம். அப்போ அந்த ஊரில் இருக்கிற பக்கத்து கிராமம் பெரிய ஆட்கள் எல்லாருமே அங்கே படம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் கூட படம் எடுத்துட்டாங்க, பெரிய பெரிய தலைவர்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது அந்த ஊர் பெரிய அரசியல் தலைவர்லாம். கொஞ்ச நாளில் ஒரே ஒரு வாரத்தில் கொலப்பாக்கத்தில் அந்த அம்மா பொதுக்குழு நடத்துச்சு. ஏன் கூட படம் எடுத்தவன் அத்தனை பேரையும் கட்சியிலேருந்து தூக்கிடுச்சு. நான் ஒரு ஆளுன்னு ஏன் கூட ஒருத்தன் படம் எடுத்தான்ல, அவனை பூரா கட்சியிலேருந்து எடுத்துருச்சு. அதாவது அதாவது எதிர்கட்சியில் இருக்கிறவன் யாரை பார்த்தாலும் அவன் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படிங்கிறது ஒரு 25 வருஷமாக இருந்துச்சு. அந்த 25 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் பெரியாரும் ராஜாஜியும் அண்ணாவும் காமராஜரும் கலைஞரும் எம்ஜிஆரும் இருந்த அந்த தோழமை இப்போ தான் அது எடுத்திருக்கு. எல்லாரோடையும் தோழமை கொண்டு எல்லாரையும் கூட்டு அரவணைக்கிற அந்த மாண்பு, அந்த பண்பு இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு இப்போ தான் அரவணைச்சு கொண்டு போகிற அந்த பண்பு இருக்கிறத நான் இப்போ பார்த்து, நான் இல்லை மேடையில் இருக்கவும் சரி உங்களுக்கு எல்லாருமே பார்ப்பீங்க. ஆக அரசியல் வேறு நட்பு வேறு அப்படிங்கிற ரீதியில் இந்த ஆட்சி செய்கிற அன்பு அண்ணன் தளபதி அவர்கள் நீண்ட நெடுங்காலம் போர் என்றும் புகழுடன் வாழ எல்லோரும் சார்பாகவும் நக்கீரன் சார்பாகவும் நக்கீரன் குடும்பம் சார்பாகவும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.